அப்படின்னு சொல்லி கௌதம ரிஷி ஆத்துக்கு போயிட்டாரு குளிக்க. ஆத்துக்கு போனாரு. அந்த கௌதம ரிஷி ஆத்துக்கு குளிக்க போன பிறகு இந்த கௌதம ரிஷி போன பிறகு இந்திரன் சேவக்கோழி மாதிரி வேஷம் போட்டுனா பாத்தியா? அந்த இந்திரன் என்ன பண்றான் தெரியுமா? அவன் ஆத்துக்கு போன பிறகு அப்படியே மறுபடியும் கீழே குதிச்சான். கீழே குதிச்சுட்டு என்ன அவருடைய கணவனை போலவே வேஷம் போட்டான். யார மாதிரி கௌதம ரிஷி போலவே வேஷம் போட்டு வடிவத்தை போட்டு இந்த தேவேந்திரனாகப்பட்டவன் வாசல்ல வந்து கதவை தட்டலாம். உனக்காக ஆய்பட்டம் பாரு தெரியுதா? இன்னும் நிறைய இடத்துல நிறைய இடத்துல கூப்பிட்டு வந்துருக்காண்டா. எல்லாம் இங்க காட்டுக்கு எத்தனை பேர் இந்த பொண்ணு மாதிரி ப்ரோக்ராம் அப்படியே வச்சுட்டு திரும்ப இது லைட்லாம் பண்ணி நமக்கு இது பண்ணால் அதில் இருக்கும். அங்கே எல்லாம் பொண்ணுங்களாம் பார்த்து வாங்கிட்டு போகிறாங்க. இதை வச்சு உங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஏதோ தவறு அவசரமா வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறதே அப்படி கதவை தட்டும் போது தாத்தா அழகிய கட்டளை அப்படியே பார்த்து நிற்கும் போது கட்டில படுத்துக்காதமா இந்திரன் கௌதம ரிஷி வந்துட்டாரு. இனிமே நம்ம இங்க இருந்தோம்னா நம்மள கடுமையான சாப்பிடுறான்னு சொல்லி இடத்த விட்டு தப்பிச்சு போகணும்னு சொல்லி அந்த தேவேந்திரன் எப்படிப்பட்ட வேஷம் போட்டா தெரியுமா? ஒரு பூனைக்குட்டி வடிவம் கொண்டு ஓடி இருந்தானே மாத்திட்டாரு கௌதமரும். சளி பிடிச்சிருக்கு. அப்படியே சவுண்ட் சுத்தி விடுங்க. வைஃபை எதுவுமே இல்லையாங்க? செல்வத்தை கொண்டு யாரையும் இந்த தெய்வத்தை தப்பிச்சு போக பார்த்தாங்கள. சரி ஏன் பார்த்தா கௌதம ரிஷி பார்த்தா இந்திரா ஐயா கொஞ்சம் இந்த பொண்ணை கையை வச்சு பிடிக்கணும். சாமி போன இந்த பொண்ணை வச்சு கூட்டிட்டு போட்டு அடைக்கணும். மறுபடியும் பூர்வ செல்வத்தில் நிற்கிறார். யாரு பார்த்தார் இந்த கௌதம ரிஷி. சரி தேவேந்திரா உன்னுடைய மனைவி உன்னுடைய வீட்டில் இருக்கும் போது நீ என்னுடைய மனைவியை வந்து சிறையடித்து விட்டார். ஆமாப்பா அப்படின்னு சொல்லி சுலபத்தில் சாபத்தை கொடுத்தார். ஹாய் மட்டும் அப்படி போயிட்டே இருக்கலாம். ஹாய் எப்படி மறைக்கியா ஹாய் சொல்லி சிறந்தாகப்பட்டு சொல்லி சாபத்தை கொடுத்தார்.
அதுக்கெல்லாம் பணியை பாருங்க. ஐயா, அகலிங்க. சற்று கணவன் அதனாலே நீ கல்லாவினாலே நீ ஒரு கருப்பாறையாக போவாய். மறைச்சா கூட கொஞ்சம் பாப்பாங்க வாய் போட்டு போயிட்டே இருக்கா. பாய் சொல்றது பாய் சொல்றது பாய் சொல்றது லைவ் போயிட்டு இருக்கு போன்ல பாருங்க. லைவ் போயிட்டு இருக்கு போன்ல பாருங்க. தன்னுடைய மனைவியை தவிர எந்த அப்பேற்பட்டுடைய ஒரு ஆடவனுடைய பாதமும் பாறையில பட்டுனா கல்லா என்ற மறுபடியும் பெண்ணாக கௌதம் ரிஷி சாபத்தை அந்த பாறை வெடித்து மறுபடியும் கண்டிப்பெண்ணாக அப்படியே அந்த அருளியை உருமாறினாலும் இதை என்ன ஆசிரியர் விஸ்வாமித்திர பெருமாட்டை சொல்லியிருக்கிறார். மகனே ராமா, அந்த கௌதம ரிஷிகளுடைய வழிக்கு அன்று விட்ட சாபம் அன்று விட்ட சாபமது அன்று விட்ட சாபமது அந்த சாபமது அப்படியே அகலியா சாபத்தை தீர்த்து கௌதம் ரிஷியை வரவழைத்து இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு பிளவும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு மனக்கசப்பும் இருக்கக்கூடாது. இந்த வரைக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இந்த ஒத்துமை கடைசி வரை இருக்கணும். ஆமா சரி சம்மதமா ஐயா 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 அகலிக்கு விடக்கூடாது. ஐயா மோரத்தை கலந்தாரு. ஐயா மோரத்தை பிடிக்கிற மோரத்தை பிடிக்கிற வீட்டுக்காரி கொண்டு போடுவாங்க. சரி அக்கா மோகத்தை கழிட்டாங்க. ஆமா என்னாச்சு? சரி மோகத்தை கழிக்கிறதா கூட கொஞ்சம் தூக்கம் வரும். ஆமா ஆமா ஐயா கோயில கூட்டத்தை பத்தி வீடியோ எடுத்தீங்களா? இங்கே கோயில நல்ல கூட்டம் அப்பா நேற்று உண்டாந்த கூட்டம் இல்ல நேற்று இந்த கூட்டம் இல்லை. ஆமா போன வாரம் ஒரு கோயில் உள்ள படிக்க போயிருந்தோம். அது எங்க? தூத்துக்குடி வந்தோம். எல்லாம் கேளுங்க. தூத்துக்குடி ஏரியா. உங்களை கூட்டத்தை நம்ம பார்க்க முடியல. தூத்துக்குடி வில்லுப்பாட்டுக்கு பேருந்தா? தூத்துக்குடி வில்லுப்பாட்டுக்கு பேருந்தா? நல்லா கேளுங்க. ஆமா 10 மணிக்கு வில்லுப்பாட்டு ஆரம்பிச்சோம். எங்க தூத்துக்குடியில 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மணி 11 12 1 மணி 2 மணி ஆச்சு. கோயிலுக்கு ஒரு நாதி வரல. நாளைக்கு இருந்து சத்தக்காடு பாடுறோம். 7 நேரத்து பாட்டு. ஆமா முதல் நேரத்து பாட்டுல வண்டி ஓடு ஒரு மாதிரி வீட்டுக்கு போனேன்னு வந்துச்சு. ஐயா 2 மணி ஆச்சு. கோயிலுக்கு ஒருத்தர் வரல. ஆனா கோயில 3 பேர் இருந்தாங்க. கவனமா கேளுங்க. ஒரு குண்டு வெடிக்க போறோம். கோயில 3 பேர் இருந்தாங்க. 3 பேராவது உட்காந்து வில்லுப்பாட்டை கேட்கறாங்களா? ஆமா ஒரு அண்ணன் வேகமா வந்தார். தம்பி மைனராஜா எங்க ஏரியா தூத்துக்குடி ஏரியா ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுறாங்க. நான் எதுக்காக விடிய விடிய தூங்காம இருக்கேன் தெரியுமா? நீங்க வில்லுப்பாட்டு தான் பார்த்துக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது உங்க தப்பு.
பின்ன நான் எதுக்காக தூங்காம இருக்கேன் தெரியுமா? ஏன்? நான் வந்து கோயிலுக்கு பூசினேன். நீங்க வில்ல முடிக்கணும், சூடத்தட்டு பொறுத்தோன்னு நிக்க அவர் கோச்சிக்கிட்டே போயிட்டார். அடுத்தபடியாக கோயில 2 பேர் இருந்தாங்க. சரி 2 பேருக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு பாடிட்டு இருக்கோம் தூத்துக்குடியில. நல்லா கேளுங்க. ஒரு அண்ணன் வேகமா வந்தாரு. சரி தம்பி ராஜா, ரொம்ப கஷ்டப்பட்டு பாடாதுங்க. நான் எதுக்காக விடிய தூங்காம இருக்கேன் தெரியுமா? நான் வந்து மைக் செட் ஓனர். நீங்க வில்ல முடிக்கணும் அப்படின்னு ஒரு மைக்க உருவாக்கி நிக்க. சரி எங்க தூத்துக்குடியில கடைசியில ஒரு டிக்கெட் இருக்கு. அது ஒரு ஆளை விட்டுற கூடாதுல. நானும் கையை வீசி அடிச்சு பார்த்தேன். கையை வீசி அடிச்சு பார்த்தேன். படம் ஓடல. அந்த அண்ணன் வேகமா வந்தாரு. தம்பி மைனராஜா, நான் ஒருத்தன் தான் இருக்கேன் கோயில்ல. நான் எதுக்காக விடிய தூங்காம இருக்கேன் தெரியுமா? என்ன? நல்லா கேளுங்க. மைனராஜா புலவர் வில்லு பாட்டு பாடுறீரு. உங்க பக்கத்துல ஒரு ஆளு ஒல்லியா உட்காந்து படம் அடிக்காருல பானை. அவர் உட்கார்ந்து இருக்கிறது எங்க வீட்டு சேரு. அவர் உட்கார்ந்து இருக்கிறது எங்க வீட்டு சேரு. அதை கொண்டு போனாதான் எனக்கு அவன் தருவா சுவாரு. விடிய சேருக்காக நான் உட்கார்ந்து அவங்க வீட்டு சேரு எங்க தூத்துக்குடி பக்கத்துல. ஆனா நம்ம ஊர்ல அப்படி இல்லை. மேல மணிஞ்சப்பட்டியில தோப்பூர் பக்கத்துல ஐயா பெருமாள் சாமி கோயில்ல எப்படி இருக்கு கூட்டம். அப்பா நாளைக்கு பாரு கச்சேரி பார்க்க இதோட கூட்டாது. இப்ப நாளைக்கு கூட கூட்டம். அப்படி சரி இந்த என்னாச்சு பாருங்க. கௌதம ரிஷிக்கு அப்படி அகலியை சேர்த்து வைத்தார் என்பருமா. 2 பேரும் ஒற்றுமையா சேர்த்து வச்சார். அப்படியாக இருக்கக்கூடிய வேளையில எப்படி எப்பாடி நடந்து வந்து ஒரு அரச மரத்தடியிலே வந்திருக்கிறார்கள் பாருங்க. சரி வரக்கூடிய வேளையில ஆமா அம்மா கதை நடக்கு தெரியுமா? என்னாச்சு? ஐய நாட்டிலையும் நல்ல நாடு நாவலங்கள் புகழு நாடு. ஓடமலை பொழியும் நாடு குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு. எந்த நாடு என்ற மிதிலாபுரி பட்டணத்தில் அந்த மிதிலாபுரி பட்டணத்தில் யார் யாரெல்லாம் ஆண்டு வார அரசமன்னே ஜனகராஜன். அரசமன்னே ஜனகராஜன் அவனுடைய மனைவியுமா அவன் மன்னவரும் தேவியுமா மங்களம்மா ஆண்டு வார. ஆண்டு வரும் நாளையில நாளையில ஆண்டு வரும் நாளையில நாளையில என்ன என்ன நடக்குதானா? என்ன என்ன நடக்குதானா? மிதிலாபுரி பட்டணம் அது வேறுதான். மிதிலாபுரி பட்டணம். ஆமண்ணா. அப்பா அந்த மிதிலாபுரி பட்டணத்தை யார் ஆண்டு வருகிறார்கள்? யார் ஆண்டு வருகிறார்? ஜனகராஜனும் தாமிராபுராட்டி பெண்ணாகப்பட்டவளும் ஆண்டு வருகிறார்கள். அருமையோடு ஆண்டு வருகிறார். ஆமா சரி. அப்படி ஆண்டு வரக்கூடிய வேளையில எப்படி வெகு காலமாக ரொம்ப நாளா இவங்களுக்கு குழந்தையே இல்லை. அவங்களுக்கு ரொம்ப நாளா பிள்ளை இல்ல. ஆமா சரி. அந்த மிதிலாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய யாரு யாரு? ஜனகராஜனுக்கும் தாமிராபுராட்டி பெண்ணாகப்பட்டவளுக்கும் குழந்தையே இல்லை. ரொம்ப நாளா பிள்ளை இல்ல. அப்படி குழந்தை இல்லாத காரணத்தினாலே சரி வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு தானத்தையும் தர்மத்தையும் செய்வோம். தர்மத்தை அள்ளி கொடுப்பா. ஐயா தர்மம் செஞ்சா தமிழும் உள்ள கிடைக்குமா? அந்த காலத்திலே சொல்லி வச்சிருக்கான். சரி. ஒரு மனுஷனாகப்பட்ட நல்லா கேளுங்க. தர்மம் செஞ்சா தமிழும் பாக்கியம் கிடைக்கிட்டு. தர்மமும் எப்படி செய்யணுமா? எப்படி? இல்லாதவங்களுக்கு கொடுக்கணுமா? கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும். தனக்கு போக தானம். தனக்கு போக தானம். ஆமா. தானத்திலே பெரிய தானம் என்ன தானம் தெரியுமா? அது என்ன தானம்? போதும்னு சொல்லக்கூடிய ஒரே தானம் என்ன தானம் சொல்லுங்க. யாரா சொல்லுங்க. ஊர்ல தப்பிக்க முடியாது. எங்க அக்கா வந்து எனக்கு சோரிலேயே சப்பாத்திலேயே நின்னாமா. ஐயா பந்திக்கு முந்தனம்
படைக்கு முந்தானா என்னைக்குனாலும் பாருங்க பந்திக்கு முன்னாடி தான் பால் பாயசம் வர நமக்கு கிடைக்கும். பந்தியில் முதல்ல என்ன பிடிச்சிருவான். ஆமா எங்கேயும் வரைக்கும் வில்லுப்பாட்டு படிச்சோன்னு டப்புனு உட்காந்துருங்க. இதுல உட்காந்து இடம் பிடிச்சிருவான். அப்ப தானத்திலே பெரிய தானம் வந்து அன்னதானம். எங்க அம்மா சொன்ன மாதிரி அன்னதானம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எதை கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டான். சொல்லவே மாட்டான். எதை கொடுத்தாலும் போதும்னு யாரும் சொல்ல மாட்டான். சொல்லவே மாட்டான். போதும்னு சொல்லக்கூடிய பொருள் ஒன்னே ஒண்ணுதான். என்ன? அதான் சாப்பாடு. அன்னதானம் சாப்பாடு. அப்பேற்பட்ட தர்மத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி எப்படி எப்பாடி எப்படி அழகாக தானத்தையும் தர்மத்தை செய்கிறார்கள். எப்படி எப்பாடி தானத்தையும் தர்மத்தையும் செய்கிறார்கள். ஆமா அப்படியே தர்மத்தை செய்தார்கள். ஒரு பிள்ளைக்காக வேண்டி தர்மத்தை கொடுக்க போறான். ஆமா சரி எப்பேற்பட்ட தர்மத்தை செய்யலாம் பாருங்கண்ணா. எப்படி எப்பாடி ஐயா அன்னதான சொரணே தானோ சொரணே தானோ அள்ளி அள்ளி தான் கொடுத்தா அம்மம்மா தான் கொடுத்தா தயவோடு நடத்துகிறார். ஆமா கொட்டாயெல்லாம் வராது. தூங்குற மாதிரி தூங்க மாட்டான். ஆமா எப்பா ஏகப்பட்ட பூ நினைக்கிறா. அப்பா எங்க கட்டி தொங்க விடன்னு அவருக்கு தெரியல. எங்க தொங்க விடன்னு தெரியல. அழகான பூ அலங்காரம். இன்னைக்கு சரியான முகூர்த்தம். மல்லிகைப்பூல ரேட் என்ன தெரியுமா? ஒரு கிலோ 300 ரூபாய் இருக்குமா? நாளைக்கு சரியான முகூர்த்தம் வளர்ப்புற முகூர்த்தம். நாளைக்கு ஒரு கிலோ எவ்வளவு? மக்களுக்கு அறிந்து கொள்வது என்னவென்றால் என்ன வந்தா அவன் நாளைக்கு பகல் பாட்டு வந்து வேற ஒரு செட் வந்து படிக்கும். அப்படியா? ஆமா நாங்க எங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது. சரி நாங்க வில்லு பாட்டு எல்லாமே. ஆமா இன்னைக்கு நைட்டு பாட்டு முடிச்சு நாங்க வீட்டுக்கு போயிட்டு சரி அப்புறம் சாயந்தரம் போலதான் நாங்க வருவோம். நாளை நைட்டு பாட்டுக்கு வந்துருவோம். ஆமா என்னுடைய மகளுக்கு வந்து வளைகாப்பு நாளைக்கு. நல்லா கேளுங்க. என்னுடைய மகளுக்கு வளைகாப்பு. வளைகாப்பு. அதனால சரி ஆமா இவர் பையனுக்கு தான் என் மகளை கட்டியிருக்கு. ஆமா நான் 2 பேரும் சமந்தாரு. ஆமா இவருக்கு பையனுக்கு தான் என் மகளை கட்டியிருக்கு. ஆமா நாளைக்கு வளைகாப்பு. வளைகாப்பு. அதனால நாங்க நைட்டு பாட்டு முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு நல்லா கேளுங்க. சாயந்தரம் போல 5 மணிக்கு 6 மணிக்கு வந்துருவோம். நைட்டு பாட்டுக்கு வந்துருவான். பகல் மட்டும் நம்ம தம்பியாமலே ஒரு பையனை வளைச்சிருக்கேன். ஆமா நாளைக்கு தம்பி நாளைக்கு மத்தியான பாட்டு மட்டும் பாடுவாங்க. எல்லாரும் கேட்டுக்கிடுங்க. ஆமா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க. ஆமா நாங்க வளைகாப்பு முடிச்சு சாயங்காலம் போல வந்துருவோம். கரெக்டா வந்துருவான். அப்படி இருக்கக்கூடிய வேலையில சரி ஐயா நீங்க 1 கிலோ பூ மல்லிகைப்பூ நீங்க 1 கிலோ பூவு 3500 ரூபாய். 3550. ஆமா முகூர்த்த நாள் சரியான முகூர்த்த நாள். எல்லாருமே முகூர்த்தம் நல்லா நிறைஞ்ச முகூர்த்தம். ஆமா டிவியில டிவி அடிக்கும்போது நல்லா சிரிங்க. ஆமா சரியா? அதான் அடுத்த வருஷம் நம்ம பார்ப்போம். எப்போ இருக்கோம் அப்பா டிவியில தூங்குதால எடுக்கிறாங்க. ஆமா அப்ப அது வேற. ஐயா எப்படி சண்டை போடுறாங்க. அப்படி ஐயா என்ன தூங்கி போய் நாளை எடுத்தாங்களா? ஆமா நாளைக்கு பார்ப்பாங்க. உனக்கிட்ட இருக்கோம் அப்படின்னு ஞாபகம் தரேன். இப்ப முதலாபுரி பட்டணத்தை ஆண்டவர்களுடைய ஜனகராஜனுக்கு தாமிராபராட்டிக்கும் சரி குழந்தை இல்லாம ஆமா ஆண்டவர்களுக்கு அப்படியே தானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பிள்ளைக்காக கவனம் இருக்கிறேன். சிவபெருமானுடைய ஆலயத்தில வந்து 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 அப்படியே தியானம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய வேலைகளா சரி என்ன என்னாச்சு? ஆண்டவரும் சிவபெருமான் இவர்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்கணுமே. ஆமா அப்படி என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கும் போது எப்படி எப்பாடி எனக்கு தெரியுமா என்ன? அதே வேளையில வேதவதி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணாகப்பட்டவள் அவன் பேர் என்ன பேரு? வேதவதி வேதவதி. ஸ்ரீராதேவி அம்மா பிறக்க போறாங்க. எல்லா கலையும் சீதம் தான் பிறக்க போற அம்மா. கதாநாயகன் பிறந்து வளர்ந்தது. ஆமா கதாநாயகி வந்து பிறக்க போறாங்க. சீதாதேவி மாமா தான் பிறக்குவாங்க. சீதாதேவி எப்படி பிறக்காங்க சொல்லுங்க. சீதாதேவி அம்மாவுடைய பிறப்பு வந்து சரி முன்பிறப்பு வந்து வேதவதி. இதுக்கு வந்து வேதவதி பேரு. ஆமா சரி வேதவதி என்ற பெண்ணாகப்பட்டவள் மகாவிஷ்ணுவை கணவனாக அடைய வேண்டும் என்று சொல்லி அதே தவம் செய்து கொண்டிருக்கிறார். சரி அப்படி தவம் செய்யும் போது ஆகாய மார்க்கமாக இலங்கையை ஆண்டு வருகிறானே ராவணன். மதுத்தலை ராவணன். அந்த தென்னிலங்காபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய ராவணன் ஐயா ஐயா அந்த இலங்கையை ஆண்டு வருகிறானே 10 தலை ராவணன். ராவணன்
அப்படியே ஆகாயம் மாற்றமா வந்துட்டு இருக்கான். இது வேதவதி தவமிருப்பதை கண்ணால கண்டா. எதுக்கு இந்த பொம்பளை பிள்ளை தவம் வந்துட்டு இருக்கா? அக்காவாரம் காட்டுக்குள்ள ஒரு வயசு பிள்ளை தவறு காண. அப்பா அலங்காரத்தை பத்தியா கைலாச வாசலா இருக்கும். நாங்களும் எத்தனை கோயில பிள்ளை இப்படி அலங்காரத்தை பார்த்தே கிடையாது. ஆமா, 35 பேர் உட்கார்ந்து அலங்கரிச்சிருக்காங்கப்பா. அப்பா இதான் பூ அலங்காரம். அதனால பாருங்க, எப்படி வேதவதி பெண்ணாகப்பட்டவன் தவமிருப்பதை கண்ணாலே கண்டான். கண்ணாலே கண்டா. இந்த 10 தலை ராவணன் எப்படி அப்படி கண்ணாலே கண்டு 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 எம்மா பெண்ணே வேதவதி, ஆமா நீ எதுக்கு இப்படி தவம் வந்துட்டு இருக்கிறாய்? விவரத்தை சொல்லுதாயி. மகாவிஷ்ணுவை கணவனாக அடைவதற்கு நான் தவம் வந்து கொண்டிருக்கிறேன். மகாவிஷ்ணு வந்து என் கழுத்தில் திருமாங்கலை சூட்டை பண்ணி வந்து அவரை நினைத்துக் கொண்டு தவறு கொண்டிருக்கிறேன். உடனே பார்த்தா இந்த 10 தலை ராவணன், சரி என்னம்மா நீ மகாவிஷ்ணுவை கணவனாக அடையப்படுறீங்க? ஆமாம்மா. இதோ பாரு முன்னால நிற்கிறேன் நான் 10 தலை ராவணன், நான் தென்னிலங்கைக்கு அதிபதி, இலங்கையுடைய ராஜா, ஆமா இலங்கைக்கு அரசன், நீ என்னோட வந்தா நீதான் அரசி நீதான் ராணி அப்படி என்று சொல்லி ஏ, அந்த வேதவதியை கரம் பிடிக்க போகிறான். யாரு இந்த ராவணன்? உடனே பார்த்தா வேதவதி, சரி இப்பிறவிலே மட்டுமல்ல ஆமா எப்பிறவி எடுத்தாலும் அந்த மகாவிஷ்ணுவை தான் மாலையிடுவேன் அவர்தான் கழுத்தில் திருமாங்கலை சூட்ட வேண்டும் அப்படி என்று சொல்லி சரி உடனே அக்னி குண்டத்தை வளர்த்து வளர்த்து அந்த அக்னிக்குள்ளே இறங்கி மாண்டு போனான். அப்பா கீழே விழும்போது சொன்னான், அடே அரக்கா, ஏ ராவணா, ஏ ராவணா தென்னிலங்கை ராவணா, இனி ஒரு முறை எல்லாம் கேட்டுக்க. எந்த பெண்ணையும் அவளுடைய அனுமதி இல்லாமல் நீ தொட்டால் நீ தொடுவாய் ஆனா தொட்ட இடத்துல அவன் மண்டை வெடிச்சு செத்து போவான் போ, போ, போ. அப்படின்னு சாபத்தை சபிச்சிட்டார். என்னாச்சு? சரி. வேதவதி அப்படியே பாருங்க, ஆமா அப்படியே அந்த அக்னிக்குள்ளே விழுந்து மாண்டு விழுந்து சாம்பலான பத்தியா எங்கி சாம்பலா போயிட்டான். ராவணை பார்த்தான். சரி இவளை விடல, ஆ, ஒரே சாம்பல்